ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பால் சோறும் மாசிக்கருவாடு போட்டுடிச்ச கட்டச்சம்பளம் எப்படி செய்கிறேன்றதை காட்ட போகிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் விட்டு நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது. அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் அதில் 2 கப் பசுமதி ரைஸ் எடுத்து ஒரு 10 மினிட்ஸாக தண்ணிக்கு ஊற விட்டுட்டு வடிச்செடுத்துருக்கிறேன். நீங்கள் விரும்பினா சம்பா அரிசியும் எடுத்துக்கொள்ளலாம். நான் பசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதில் 1 கப் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தேங்காய் பால் வச்சுருக்கிறேன். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக விடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்டி ஒன்றை வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சு முடிய நாங்கள் எடுத்து வச்சிருந்த ரைஸை நல்லா கழுவிட்டு கொதிச்ச தண்ணிக்கெல்லாம் போட்டு அவிய விட போகிறோம். இப்போ வடிவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி அவிய விட போகிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கட்டுச்சம்பல் மாதிரி செய்து போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் கறியோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கொள்ளலாம். இல்லை சம்பலோட சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸ் நல்லா அவிஞ்சு கொண்டு வருது. திருப்பி நான் மூடி போட்டு மூடி அவிய விட போகிறேன். ஒவ்வொரு காலம் நீங்கள் மூடி போட்டு திறந்து பார்க்கும்போதும் வடிவாக நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடணும். அடிகான அடி பிடிக்காமல் அடியில் ஒட்டாமல். இப்போ ரைஸ் நல்லா அவிஞ்சு கொண்டு வருது. இன்னும் நல்லா அவியணும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் பார்த்து வடிவாக அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது. உங்களுக்கு தண்ணி காணாட்டிக்கு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளலாம். ரொம்ப தண்ணி விட்டு கூழாக்கக்கூடாது. இப்போ ரைஸ் நல்லா அவிஞ்சிட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் நல்ல திக்கான பாலை விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். தேங்காய் பால் விடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அதோட அந்த கட்டச்சம்பல் நல்லா உரைப்பாக வச்சுட்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வடிவ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு அடுப்பை நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விட போகிறேன். இந்த ரைஸ் பாலோடு சேர்ந்து வடிவாக குக் ஆகி வரணும். இப்போ வடிவாக நல்லா எல்லாம் குக் ஆகிட்டுது. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள போகிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ட்ரே ஒன்று எடுத்துகிட்டு இப்படி ஒரு சதுர ட்ரே எடுத்துருக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்த பால் சோறை நான் இந்த ட்ரேயில் போட்டு வடிவாக அழுத்தி விட போகிறோம். ஓரளவு சூட்டோடு இருக்கும்போதே நீங்கள் ட்ரேயில் போட்டு அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் பீஸாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற ரைஸையும் தேங்காய் பாலையும் வச்சுக்கொண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. செய்து சாப்பிடும்போது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி செய்து பாருங்கள். இப்போ நான் சுடவே அந்த கரண்டியாலே வடிவாக அழுத்தி விடுறேன். கரண்டியால் அழுத்தி விடும்போது தான் நாங்கள் நல்லா பீஸ் போடும்போது நல்லா நீட்டாயம் வடிவாயம் வரும். ஓரளவு சூட்டோடு இருக்கும்போதே நான் பீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் கத்தியால் இப்படி நீளத்துக்கு வெட்டி சதுர துண்டுகளாக நான் வெட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் விரும்பினா டைமண்ட் ஷேப்லையும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட விருப்பத்துக்கேட்டு நீங்கள் அதை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. சூட்டோடு இருக்கும்போதே இப்படி கோடுகளை போட்டு விட்டால் தான் ஆறி முடிய நீங்கள் கரண்டியால் எடுக்கும்போது தனித்தனி பீஸாக ஈஸியாக எடுக்கலாம். இப்போ நான் இப்படி எல்லாத்தையும் கத்தியால் பீஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஆறி முடிய ஒன்றையும் எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ மாசிக்கருவாட்டு சம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெள்ளை வெங்காயம் எடுத்து அதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை நல்ல வடிவாக இடிச்சுக்கொள்ளணும். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் மாசிக்கருவாடு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் எடுத்துக்க. நீங்கள் விரும்பினா சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கொள்ளலாம். உரைப்பு உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இடிச்சுக்கொள்ளணும். புளி விரும்பினா நீங்கள் புளியும் விட்டுக்கொள்ளலாம். அந்த தேவைக்கு உங்களுக்கு. இது நல்ல உரைப்பாக செய்வினா உரைப்பாக சேர்த்துட்டு பால் சோறோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இப்படி நல்லா அடிபட்டுட்டுது.
நல்லா அடிபட்டதை நான் வேறொரு பவுலுக்கெல்லாம் மாற்றி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ டேஸ்டியான மாசிக்கருவாடு போட்டால் கட்டுச்சம்பளம் பால் சோறும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த பால் சோறை ஒவ்வொன்றா தனித்தனியே பீஸாக எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்படி கரண்டியால் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வேறொரு பிளேட்டில் வைக்கப்படும். இங்கே சூட்டோடு இருக்கும்போதே வெட்டினா இப்படி தனித்தனி பீஸாக ஈஸியாக எடுத்து கொள்ளலாம். இப்போ டேஸ்டியான பால் சோறும் மாசிக்கருவாடு போட்ட கட்டைச்சம்பளம் ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ஈஸியாக இதே மாதிரி செய்து பாருங்க. இன்னும் ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.